அப்பாவோட ஆசீர்வாதம்ன்றது மிக மிக முக்கியம். ஆசீர்வாதம்ன்றதை விட அப்பாவோட வார்த்தை. சபிச்சாலும் நடக்கும், ஆசீர்வதிச்சாலும் நடக்கும். ஏன்னா உன்னுடைய உடம்புக்கு முழு அதிகாரி, உன்னோட சரீரத்துக்கு ஃபுல் ரைட்ஸ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான், வேற யாருக்குமே இல்லை. அப்பா அம்மா சொல்றது பிள்ளைகளுக்கு நடக்கும். கடந்த வீடியோல குழந்தை வளர்ப்பு, பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், அவர்களை எப்படி நாம் வசப்படுத்தி கொண்டு அவர்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறேன். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் சின்ன வயதுல அப்படி எதையாவது எடுத்து வச்சு தட்டிகிட்டே இருப்பேன். அது எனக்கு பிடிக்குது, சவுண்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அதை ரொம்ப இனிமையாக வாசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு எப்பொழுதுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தபலா ஒன்று கிடைச்சிது. அந்த தபலாவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். என் கையில் கிடைச்சிது. எப்போ பார்த்தாலும் அதை தட்டிகிட்டே இருப்பேன். அது இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா என் மார் மேலே தட்டின்னு உட்காந்துருப்பேன். கிடைக்கிறதுக்கு முன்னாடி, கிடைச்ச பிற்பாடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெஞ்சில் எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் தட்டினே இருப்பேன். அது ஏன் தட்டன்னு எனக்கு தெரியாது, பிடிக்கும். அதன் பிற்பாடு ஒரு தபலா கிடைச்சது. அதை வாசிக்கும் போது எங்கள் அப்பா வருவார் போவார். அவருக்கு மியூசிக் சென்ஸு இல்லை, அது அவரோட தவறு இல்லை. அவர் ஒரு சிறந்த உழைப்பாளி. இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு சிறந்த ரோல் மாடல் அல்லது ஒரு குருன்னு சொல்லலாம். இன்னும் என்னெல்லாம் ஒரு உயரம் வெல்விஷர் அப்பாவுக்கு மேலே சொல்ல வரேன் நான். அப்பானா ஒரு அப்பாவோட கடமை செய்யறது இல்லாமல் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அனைத்துக்குமே எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் எங்கள் அப்பா. ஆனா அவருக்கு இந்த இசையை பத்தி தெரியாதனால, ஏண்டா இதுவா உனக்கு சோறு போட போது 24 மணி நேரமும் இதையே வச்சு தட்டி நிற்கிறிய அப்படின்னு கேட்டார். என்னவோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை உள்ள எப்படி பட்டுச்சுன்னா, இதுதான் உனக்கு சோறு போட போகுதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு அது உள்ள பதிஞ்சிருக்கு அந்த வார்த்தை. அப்புறம் பாருங்க, நான் வளர்ந்த பிற்பாடு எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நல்லா சொத்து சேர்த்து எங்களை எல்லாருமே நல்ல மாதிரி வாழ வச்சு எல்லாரையும் படிக்க வச்சு சகலத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எதனா செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா தான் நம்ம செய்ய முடியும். கடைசியாக வாய்ப்பு கிடைச்சிது. கிடைக்கும்போது அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிச்சு. அந்த தபலா வாசிச்சு எங்கள் அப்பாவுக்கு நான் சோறு போட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்பா அம்மா சொல்றது பிள்ளைங்களுக்கு நடக்கும். திட்டுனாலும் நடக்கும், ஆசீர்வதிச்சாலும் நடக்கும். அதுக்கு தான் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஈசாக்கு ஆசீர்வதிப்பார் யாக்கோபையும் ஏசாவையும். பார்த்தீங்கன்னா அழுவான் ஏசா, ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கூட எனக்கு விட்டு வைக்கலையா அப்படி சொல்லிட்டு அவன் அழுவான். என்னன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் நல்லா தெரியும் அப்பாவோட ஆசீர்வாதம்ன்றது மிக மிக முக்கியம். ஆசீர்வாதம்ன்றதை விட அப்பாவோட வார்த்தை. சபிச்சாலும் நடக்கும், ஆசீர்வதிச்சாலும் நடக்கும். ஏன்னா உன்னுடைய உடம்புக்கு முழு அதிகாரி, உன்னோட சரீரத்துக்கு ஃபுல் ரைட்ஸ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான், வேற யாருக்குமே இல்லை. எனவே பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் எளிது. என்னுடைய சொந்தக்காரங்களை நிறைய பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸில் அவங்க பிள்ளைங்க வழிக்கு வரலன்னா ஒரு 15 வயசு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் சொந்தத்தில் இருந்த மேக்சிமம் பிள்ளைங்க என்கிட்ட தான் வளர்ந்தாங்க. மதிக்கலன்னு உடனே அடுத்த ஃபோன் எனக்கு வரும். 2-3 பசங்க இருந்தாங்க, நிறைய பசங்க இருந்தாங்க. எனக்கு ஃபோன் வரும். அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ மேக்சிமம் ஒரு ஃபோன் அடிப்பாங்க. இந்த சித்தப்பா கிட்ட பேசு, இந்த பெரியப்பா கிட்ட பேசு, இந்த மாமா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் கிட்ட பேசு. யாரையோ ஒருத்தர் என்னை சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்தா போதும், நான் பேசிட்டேன்னா அதை உடனே செஞ்சிருவாங்க. என்னன்னா அது ஒரு டெக்னாலஜி. அந்த குழந்தைங்களை புரிஞ்சு குழந்தைகளாக மாறி குழந்தைங்களோட கூட குழந்தையா மாறும்பொழுது அந்த குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க. தொடர்ந்து நிறைய ரகசியங்கள் சொல்லி தரப்போறேன். குழந்தையை வளர்ப்பது எப்படி ஈஸியா, மிகவும் எளிதாக கிறிஸ்துக்குள் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து ஆண்டவரோட வருகைக்கு அவர்களை ஆயத்தமாக்குவது எப்படி என்பதை சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.